எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த சம்மர் சீசன்ல ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஃப்ரூட் ஜூசஸ், லஸ்ஸி, மோர்னு நிறைய செஞ்சாலும் பசங்களுக்கு ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க் பண்ணலாமா? இது ரொம்ப பாப்புலரான ஃபுல் ஜார் சோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான். ரொம்ப சிம்பிளா இந்த ட்ரிங்க் சட்டுன்னு செஞ்சிடலாம். முதல்ல சப்ஜா விதைகளை ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வைங்க. சீக்கிரமாவே ஊறிடும். அடுத்து நல்ல காரமான ஒரு புதினா சட்னி பண்ணலாம். இந்த சட்னி செய்ய நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலை 1 கை அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகாய், நறுக்குன ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் ஊத்தாம ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டதும் ஒரு தடவை கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு வேற போலுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல் ஜார் சோடாவை அசெம்பிள் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன கிளாஸ் டம்ளர்ல கொஞ்சமா எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச புதினா மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். நான் 4 சின்ன டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியான பாகு தான். இந்த சர்க்கரை பாகை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சின்ன கிளாஸ்ல சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்ல ஜில்லுன்னு இருக்கிற சோடாவை எடுத்துட்டு இதை நல்ல உயரமா இருக்கிற ஒரு கிளாஸ்ல ஊத்துங்க. முக்கால் கிளாஸ்க்கு ஊத்துனீங்கன்னா போதும். ஊத்துன பிறகு முன்னாடி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சின்ன கிளாஸை மெதுவா இந்த உயரமான கிளாஸ்ல வைங்க. வாவ், பாருங்க எவ்வளவு அருமையா அந்த சின்ன கிளாஸ்ல இருக்கிறது எல்லாமே எப்படி மேல வந்திருக்குன்னு. அந்த மாதிரி வந்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஜில்லுன்னு குடிச்சிருங்க. புதினா, லெமன் ஜூஸ் ரெண்டும் சேர்க்கறதால இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் பசங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாகவும் இருக்கும். இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பி திரும்பி செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.